வெல்கம் டு ஆரி கேலரி. இந்த டிசைனோட ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது செகண்ட் பார்ட். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனுடைய செகண்ட் பார்ட்டில் ஆல்ரெடி நம்ம இந்த பைப்பிங் கார்டு வச்சு அட்டாச் பண்ணுற வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அந்த பைப்பிங் கார்டு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக அதில் ஒரு பிங்க் கலர் த்ரெட் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த த்ரெட்லேயே வந்துட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது சில்க் த்ரெட்டு தான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். பட் நம்ம சும்மா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இதிலே பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன பார்ட், ஸோ அதனால் நான் இதில் பண்ணிக்கிறேன். ஸோ 2 நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக நான் பண்ணுறேன். க்ராஸ் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், சேம் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், சேம் அதே தான் நம்மளுக்கு வந்து திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். சின்ன சின்ன ஒர்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து 2 பார்ட்டாக நம்ம போட்டிருந்தோம். ஸோ சேம் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இதே ஒர்க்கு தான் கண்டினியூ ஆகும். இது இன்னுமே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னா சென்ட்ரலில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் மட்டும் வேறு கலர் வச்சும் நம்ம ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ சேம் இதே தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். நம்ம கிராஸ் ஃபில் பண்ணும்போது கிராஸ் மட்டும் பர்ஃபெக்டாக எடுத்துட்டோம்னா இது உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கிராஸ் கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட்டாக வராமல் நம்மளுக்கு கிராஸ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நிறைய டிசைன்ஸ் போட போட உங்களுக்கே அது ப்ராக்டிஸ் ஆகிடும் கிராஸ் ஃபில்லிங். ஸோ சேம் இதே ஒர்க்கு தான் லாஸ்ட் வரைக்கும் போடுவோம். ஸோ கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஷுகர் பீட்ஸுக்கு பக்கத்தில் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பீடாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நம்பர் 4 கொடுத்து முடிச்சுட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ஒன்றா தான் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 2எல்லாம் அட்டாச் பண்ணவே முடியாது. நம்ம 0வே நம்ம வந்து ஒன்றா தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் பீட் வச்சு முடிச்சாச்சு. லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட நம்ம சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லேயருக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது சாரீ கலர் இல்லாமல் டிஃப்ரெண்ட் நம்ம க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த க்ராஸ் கரெக்டாக வர்ற மாதிரிக்கு நான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு எப்படி தேவையோ எந்த சைட்லேருந்து வச்சாலும் நம்மளுக்கு ஃபில்லிங் ஒரே மாதிரி தான் வரும். பட் நான் அந்த சைட்லேருந்து க்ராஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு சேம் அதே தான். இதில் வந்து 3 லேயர் இருக்குது அந்த மோட்டிஃபில். ஸோ நான் வந்து 2 க்ரீனு ஒரு எல்லோ சென்ட்ரலில் வந்து அந்த எல்லோ கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எல்லோ வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ அந்த எல்லோ பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக தான் நம்ம க்ரீன் அண்ட் பிங்க் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு லேயருக்கும், அதாவது ஃபஸ்ட் லேயருக்கும் 3rd லேயருக்கும் நம்ம க்ரீன் கொடுத்துட்டு சென்ட்ரலில் எல்லோ கொடுக்க போகிறோம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து க்ரீன் தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அங்கே வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட் லேயர். 3rd லேயர் வந்துட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணாலும் ஈவனாக தான் வரும் நம்மளுக்கு கிராஸ் ஃபில்லிங் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சேம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் பைப்பிங் கார்டே வைக்க வேண்டியதில்லை. நம்ம த்ரெட்டை க்ராஸாக கொண்டு வரும்போதே அது ரொம்ப இம்போசிங்காக தான் தெரியும். அதுக்கு நம்ம பைப்பிங் கார்டே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ சேம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது லாக் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபில்லிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அந்த கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கலர்ஸ்லேயே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். பிங்க்கு, க்ரீன் அண்ட் எல்லோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதில் வேறு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாலும் எடுக்காது. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக த்ரெட்லேயே நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருக்கோம்.
ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் கரெக்டாக கொண்டு வரும்போது நம்மளுக்கு த்ரெட்டு வந்து எம்போசிங்காக தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பைப்பிங் கார்டு வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 கலர்ஸையும் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதை தள்ளி லைட்டாக ஒரு செயின் போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு நம்ம 3 கலர்ஸும் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அது நம்மளுக்கு யூஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா க்ரீன், எல்லோ, பிங்க்குன்னு நம்ம அந்த ஃபெதர்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நூல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரியணும். ஸோ அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபெதர் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபெதர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேண்டமாக தான் கலர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ ஃபில்லிங் வந்து பண்ணலாம். த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலேருந்து எடுத்துக்கணும். சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சென்ட்ரு கீழே இருக்கிற சென்டரில் முடிச்சுட்டு திருப்பி நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மேலேருந்து தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். நம்ம சேம் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் போடுறோம். இதை வந்து அப்படியே போட்டுகிட்டே கண்டினியூவாக நம்ம வந்து அதாவது கொஞ்சம் கீழே வருது, இது மேலேயே இருக்கே இந்த த்ரெட்டு அப்படின்னு இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக போடுறது அப்படியே போட்டுகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு கொஞ்சம் அது ஸ்டிச்சஸ் வந்து நேராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் ஸ்டிச்சு வந்து இப்போ கீழே போடும்போது எக்ஸ்ட்ராவாக போடாமல் இங்கே பக்கத்தில் போட்டுப்பேன். ஸோ அப்படி போடும்போது என்னாகும், நம்மளுக்கு கொஞ்சம் அது நேராக வரும். ஸோ அதனால் அப்படி பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து எப்பயும் போல் அந்த சென்ட்ரு ஸ்டோனை சுற்றி இருக்கிற பீடை பக்கத்தில் வைப்பேன், இல்லை கொஞ்சம் தள்ளி. இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சஸும் எம்போசிங்காக தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நேராக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஈவனாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக இந்த மாதிரி இடையில எந்த ஸ்டிச்சஸும் போடாமல் ட்ரிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்தாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ சேம் அதே ஒர்க்கு தான். எகெயின் அதே மாதிரி கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த நம்ம சென்ட்ரில் ஒரு பீடு வச்சுருக்கோம் இல்லையா, சுற்றியும் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துடைய சென்ட்ரு வர்ற வரைக்கும் தான் ப்ராப்ளம். அது வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு நார்மலாக கீழே வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அந்த ஸ்டோன் வைக்கும்போதும் கரெக்டாக நம்ம சென்ட்ரு பார்த்து வைக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கலர் கொடுக்கும்போது தான் தோணுச்சு, நம்ம ஒரு ஹாஃப் வந்து ஒரு கலர், இன்னொரு ஹாஃப் இன்னொரு கலரும் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாஃப் வந்து வயலட் கலரும் ஹாஃப் வந்து எல்லோ கலரும் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் அதை வந்து ப்ளவுஸில் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஒரு மோட்டிஃபில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம். பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டபுள் கலரில் வந்துட்டு ஹாஃப் ஒரு சைடும் ஹாஃப் இன்னொரு கலர் பண்ணுறது அழகாக இருந்துச்சு. ஸோ சேம் அதே மாதிரி தான் மறுபடியும் பண்ண போகிறேன். வந்து புரியாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், பாதியில் அதாவது அந்த பீடை ஒட்டி நான் போடலை, இப்போ வந்து பீடை பக்கத்தில் ஒட்டி நான் போட்டிருக்கேன். ஸோ அதே ஒர்க்கு தான். இந்த ஹாஃப் நம்ம என்ன பண்ணமோ அதே ஒர்க்கு தான். கொஞ்சம் தள்ளி வருது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச்சை வந்து சென்ட்ரலில் ஸ்டோனை சுற்றி வச்சுருக்கிற பீடுக்கு பக்கத்தில் வைக்காமல் அதை விட கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சை வச்சோம், லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். சீக்கிரமாக இந்த பீட்லேருந்து கீழே இறங்காது ஸ்டிச்சஸ். ஸோ மேலேயும் கீழேயும் ஈவனாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம சின்ன ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது. சேம் இப்போவும் அதே தான் பண்ணுறேன். கொஞ்சம் இப்போ பீடை ஒட்டி பண்ணுறேன். ஸோ இப்போ சென்ட்ரு வர்ற வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சென்ட்ரு வந்துச்சுன்னா நம்மளுக்கு நார்மலாக எப்பவும் போல் ஈவனாக வந்துடும். இப்போ சென்டரில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்புக்கு வந்து நம்ம ஒரு செயின் போட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். கீழே தான் நம்மளுக்கு முடியும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு முடிக்காமல் மேலே வரைக்கும் ஒரு செயின் மாதிரி கொண்டு போய்க்கணும்.
இது செயின் கொண்டு போகாமல் அதுலேயும் ஒரு சுகர் பீட்ஸ் லைன் கொண்டு போனோன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் கஸ்டமரோட சாய்ஸ் வந்து த்ரெட் தான். ஸோ அதனால் நான் த்ரெட்டே பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஐடியா சொன்னேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா மோட்டிஃபும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரேண்டமாக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் பார்த்தா தான் தெரியும். இதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். எல்லோ வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு பிங்க் அண்ட் க்ரீனை வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, எலகண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபுல் லுக் வந்து உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். சேம் அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு இதுதான் நம்மளுக்கு ஃபுல் லுக்கு. நெக் லைனில் இருந்த மாதிரியே ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஓவரால் புட்டாஸ்க்காக. சேம் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அதனோட ஃபுல் லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் நம்ம இடையில வந்துட்டு இந்த பீகாக்குடைய மோட்டிஃப் இந்த கேப்பெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதாவது சேம் செல்ஃப் கலர், அதாவது ப்ளவுஸோட கலர்லேயே பண்ண போகிறோம். ப்ளவுஸோட கலர் வந்து ஒய்லெட், பட் அது வந்து பிங்க் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது கிளிட்டர் ஆகும். பட் வந்து நான் வந்து ஒய்லெட் கலரே எடுத்திருக்கேன் அப்படியே ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக. வாட்டர் ஃபில் வந்து செல்ஃப் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அது விஷுவலில் தெரியவே தெரியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கை மட்டும் போயிட்டு வர்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். பட் ரொம்ப சின்ன இடத்துல வந்துட்டு நம்ம திருப்புறது வந்து ரொம்ப பக்கமாக திருப்பணும். ஒவ்வொரு செயினுக்கும் திருப்புற மாதிரி இருக்கும். இது நான் நிறைய டைம்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ இது லைவ்லேயே கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அது வந்து லைவ்ன்றதுனால உங்களுக்கு எந்த டவுட்ஸும் அதில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம நேரில் வந்து போடுறத பார்க்குறதுக்கும் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா போடுறத வந்து நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப லைவாக இருக்கும். நம்ம வீடியோ அப்படிங்கும்போது ஒரு கன்ஃபியூசிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டுவோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் காட்டுவோம். ஸோ அந்த கன்ஃபியூசிங் இருக்கும். பட் அது முடிய வரைக்கும் கண்டினியூஸாக லைவ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் நம்ம ரொம்ப நிறைய நேரம் நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் ரொம்ப குட்டி கேப் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப அதாவது ரொம்ப எண்டு வந்துடுச்சு, அந்த இடத்துலேருந்து போகவே முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எண்டு நாட்டு போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேறு ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் நம்ம கண்டிப்பாக அதை ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில் பண்ணி தான் போடணும். ஸோ இதே மாதிரி அந்த ஒன் சைடு ஃபுல்லாக அந்த ஃபெதர் ஸ்டிச்சுக்கு இடையிலலாம் வாட்டர் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு வாட்டர் ஃபில்லிங் மட்டும் நம்மளுக்கு ஒரு டார்க் கலரில் தெரியும். மற்றது வந்து அது பிங்க் மிக்ஸ்டுன்றதுனால அது கொஞ்சம் லைட் கலரில் தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளவுஸோடைய ஃபுல் லுக் இது தான். இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து நான் உங்களுக்கு நேற்றே போட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது ஃபுல்லாகவே எப்படி பண்ணணும், ஐடியாஸ் என்ன அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பீகாக்கோடைய ட்ரேசிங்கை வந்து நான் ப்ளாகில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.